வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தினமலர் கொதுக்கெழுத்து பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல, இனிமேல் தான் சால்வ் பண்ண போவோம். இன்றைக்கி டேட் என்னென்னா 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா? ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வலம் பாருங்க. சுளுக்கு ஏற்பட்ட இடத்தில் தோன்றுவது. சுளுக்கு ஏற்பட்ட இடத்தில் என்ன தோன்றும் அப்படின்னு பார்த்தோம்னா வீக்கம். வீக்கம் தான் வீக்கம் எழுதியாச்சு. 4 எடுத்துக்காட்டாக இருக்குது. ஒன்று மேலேருந்து கீழே என்ன? முக்தி. முக்தின்னா வேறு சொல்ல என்ன பார்த்தோம்னா ஒன்று மோட்சம்னு சொல்லலாம். இங்கே வீல ஆரம்பிச்சிருக்கனால வீடு பேரு அப்படின்னு சொல்லலாம். வீடு பேரு. ஓகேங்க. 2 மேலேருந்து கீழே என்ன? ஆயுதம் எதுவும் இல்லாமல் உடலில் வர்ம புள்ளிகளை தாக்கி அடிக்கும் கலை. வர்மக்கலை. வர்ம புள்ளிகளை தாக்கி அடிக்கும் கலை. எதிரியை கொலை செய்யும் நிலையும் எதிரிகளை நிலைக்குலைய செய்யும் பொருட்கலை. இதுக்கு வர்மக்கலை தான் சொல்லுவோம். அங்கே ஆல்ரெடி வர்மன்னு சொல்லிட்டாங்க. களரி சொல்லலாம். களரி பையட்டு, நம்ம கேரளாவில் உள்ள களரி பையட்டில் ஆயுதப்புள்ளி வர்ம புள்ளிகளை தாக்கி அடிக்கிறதுக்கும் இந்த கலையும் யூஸ் ஆகுது. சரி, 6 இடமிருந்து வலம் என்ன? 8 டேஷ் ஒன்றை தன் மூக்கில் அணிய வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு. 8 பேசரி. 8 பேசரின்னு மட்டும் போட்டால் தான் அதுக்கு அர்த்தம் கிடைக்கும். வெறும் பேசரின்னு போட்டால் அது தப்பு. 8 பேசரிங்கிறது மூக்குத்தி வகையில் ஒரு வகை. அந்த மூக்குத்தியில் என்ன ஷேப்பில் இருக்குன்னா மயில் அன்னம் அப்படின்னு சொல்லிட்டு 8 ஸ்டோன்ஸ் வச்சு வேலைப்பாடு வச்சுருப்பாங்க. அதான் 8 பேசுது. சரிங்களா? அடுத்த ஹிண்ட்டு எதுவுமே இல்லை. 3 இடமிருந்து வலம் என்ன பார்ப்போம்? ஒரு வகை வாழைப்பழம். ஒரு வகை வாழைப்பழம். ஹிண்ட்டு 3 மேலேருந்து கீழே என்ன? இரவில் டேஷில் படுத்துக்கொண்டு மேலே தெரியும் நட்சத்திரங்களை ரசிப்பது அலாதி சுகம். நைட்டில் மொட்டை மாடியில் படுத்துக்கொண்டு நட்சத்திரத்தை பார்க்கறது தான் அலாதி சுகம். ஸோ மொட்டை மாடி எழுதலாமா? மொட்டை மாடி கரெக்டாக இருக்கு. மொட்டை மாடி. இந்த வேர்டு கரெக்டான்னு பார்ப்போம். 7 இடமிருந்து வலம் என்ன? புலி. புலியை ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவீங்க? புலியை ஆங்கிலத்தில் டைகர். டைகர்னா புலி. சரி, 4 மேலேருந்து கீழே என்ன? பால் பொருள். பாலில் என்னெல்லாம் இருக்கும்? வெண்ணெய், நெய். இங்கே 3 எழுத்து இதில் முடியுது. தயிர்னு சொல்லலாம். சரிங்க. 3 இடமிருந்து வலம் பாருங்க. ஹிண்ட்டு கிடச்சிருக்கு. 2 ஹிண்ட்டு. ஒரு வகை வாழைப்பழம். ஒரு வகை வாழைப்பழம் அப்படின்னா இதுக்கு முந்தன் அப்படின்னு சொல்கிறோம். முந்தன் அப்படின்னா இது என்ன பழம்னா பாரம்பரிய நாட்டுப்பழம். உடம்பு குளிர்ச்சிக்காக சொல்லக்கூடியது. மற்ற வகைன்னா நம்ம என்ன ரஸ்தாளி, கதலி, பேயன் பழம்லாம் சொல்லுவோம்ல, அந்த வகையில் முந்தன். சரி, 11 இடமிருந்து வலம் என்ன? ஏமாற்றி தப்பித்தல் என்பதை பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய வார்த்தை. டீல ஆன்ஸுக்கு டிம்கி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லலாம். சரி, 9 மேலேருந்து கீழே என்ன? ரகசியமாக, சீக்ரெட்டாக. இதுக்கு ஆப்போசிட் வெளிப்படையாக இல்லை. 2வது எழுத்து கீ வந்துக்கு. ஸோ பப்ளிக்காக, பகிரங்கமாக. பகிரங்கமாக. சரியா போச்சா? 12 மேலேருந்து கீழே என்ன? ஸ்நேகிதன். இதை தினமலரில் பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க. ஸ்நேகிதன் அப்படின்னா மித்திரன் அப்படின்னு சொல்லிடுவோம். மீள ஆன்ஸுக்கு மித்திரன். மித்திரன் அப்படின்னா ஸ்நேகிதன், நண்பன், தோழன், இல்லைன்னா முருகரோட ஒரு பெயர்னு சொல்லலாம். இல்லைன்னா சூரியனை குறிக்கக்கூடிய சொல். 16 இடமிருந்து ஒரு இடம் பாருங்க. 2 ஹிண்ட் இருக்கு. டேஷ் நாடகம் என்றால் ஒரே காட்சியில் முடியக்கூடிய நாடகம். ஒரே காட்சியில் முடியக்கூடிய நாடகம் என்னென்னா ரங்க நாடகம். ரங்க நாடகம். 1 ஆக்ட்
ப்ளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரே பலவிதமான கேரக்டரை போட்டு உடனடியாக சீக்கிரமே முடிஞ்சு வந்த கேரக்டர் நாடகம். 19 இடமிருந்து வலம் என்ன? எனவே, இதை இங்கிலீஷில் சொன்னால் therefore, அப்போனா தமிழில் ஆகவே இல்லைன்னா ஆகன்னு சொல்லலாம். ஆகையால், ஆக. 16 மேலேருந்து கீழே என்ன? படகு. படகுக்கு இங்கே ஓல ஆன்ஸுக்கு ஓடம் அப்படின்னு சொல்லலாம். ஓடம்னா படகு. சரிங்க. 17 இடமிருந்து வலம் என்ன? பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். நீ நம்ம கொஸ்டின் வாசிக்கலே ஆன்சர் வந்துடுச்சு. பல நாள் டேஷ் ஒரு நாள் அகப்படுவான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். சரிங்க. 18 இடமிருந்து வலம் என்ன? தாய்லாந்துடைய தலைநகர். தாய்லாந்துக்குள்ள தலைநகர் என்ன? ஜிகேல உள்ளவங்க உடனே சொல்லுவாங்க பாங்காக். இங்கே பாருங்க 17 மேலேருந்து கீழே என்ன? எதிர்பாராத சூழலில் ஏற்படும் உணவு. திக்குன்னு இருந்துச்சு. திக்கு தான். சரிங்க. இங்கே பாலை முடிஞ்சதுக்கு 10 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? ராமலிங்க அடிகளார் எழுதியது. ராமலிங்க அடிகளார்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா வள்ளலார் தான் சொல்கிறாங்க. அவங்க என்ன எழுதுனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5818 பாடலில் உள்ள என்னது திருவருட்பா எழுதுனாங்க. திருவருட்பா. திருவருட்பா அதாவது 6 திருமுறை உள்ளது. சரிங்க. 13 இடமிருந்து பலம் பாருங்க. 2வது எழுத்து ட்ரூன்னு வந்திருக்கு. டேஷ் கோடுகள் டேஷ் வல்லவர்கள் மல்லர்கள் ஆகிய இந்த வார்த்தைக்கு முன் எந்த சொல்லை போட்டாலும் ஒரு திரைப்பட பெயர் கிடைக்கும். இந்த வேர்டுக்கு முன்னால் ஒரு வேர்டு போட்டால் படம் பேர் கிடைக்குமா? இரு கோடுகள் 1969 வந்த படம். இரு வல்லவர்கள் 1966 வந்த படம். இரு மலர்கள் 1967 வந்த படம். எல்லாத்துக்கும் முன்னால் ட்ரூ. சரிங்க. 15 இடமிருந்து வலம் என்ன? தோல், ஸ்கின், சருமம். என்ன? சருமம். சரி. 10 இடமிருந்து வலம் என்ன? கல் சேர்ந்தால் ஒரு கிழமை. திங்கள். சரிங்களா? சரி. இனிமேல் அடுத்த வேர்டு 5 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? டாக்ஸி என்பது இதுதான். டாக்ஸின்னா வாடகை கார். வாடகை கார். வாடகை யுந்துன்னு வந்துடக்கூடாது. இல்லை வாடகை யூதின்னா அடித்து தான் எழுதணும். இப்போ வாடகை கார்னு எழுதிட்டோம். என்ன வருதுன்னு பார்ப்போம். 8 இடமிருந்து வலம் என்ன? நெருப்பில்லாமல் புகையுமா? நெருப்பில்லாமல் புகையாது. இங்கே புகையுமா? சரிங்களா? நெருப்பில்லாமல் என்றைக்கும் எந்த விஷயமும் புகையாது. வதந்தி பார்ப்பதற்கு இந்த வேர்டை சொல்லுவாங்க. காரணம் எல்லாமே எந்த விஷயமும் புகையுமா அப்படின்ட்டு. கடைசி 14 இடமிருந்து வலம். இதுதான் கடைசியாக இருக்குது. தெலுங்கு வருடப்பிறப்பு இப்படியும் குறிப்பிடுவது உண்டு. தெலுங்கு வருடப்பிறப்பை என்னன்னு சொல்லுவாங்கன்னா யுகாதி போடலாம். இதில் யூக்கு பதில் என்ன போடலான்னா உகாதி அப்படின்னும் எழுதலாம். இதுதான் இன்னைய பதிலுங்க. இன்னைக்குள்ளே கொஞ்சம் சீக்கிரமாகவே சால்வ் பண்ணிட்டோம். ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நன்றி.